ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரகு ஃபிஷ் வேர்ல்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சென்னா ப்ரீட் அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த 5 ப்ரீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரீட்ஸ் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி. ஒன் வந்து பார்த்திங்கன்னா சென்னா பல்ச்சரா, செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சென்னா ஏஷியாட்டிக்கா. இது ரெண்டுமே வந்து இம்போர்ட்டட் தான், நம்ம நேட்டிவ் ஃபிஷ் கிடையாது. அதர் 3 ப்ரீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ் தான். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னா கர்பி ஆங்லாங் எடுத்திருக்கேன், ஸ்டிவாட்டி கர்பி ஆங்லாங். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிபுலி எடுத்திருக்கேன், ட்ரூ ப்ளூ. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சென்னா கோல்டன் கோப்ரா எடுத்திருக்கேன். கோல்டன் கோப்ரா வந்து பார்த்திங்கன்னா நியர் 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பிபுலி வந்து 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸ்டிவாட்டி கர்பி ஆங்லாங் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 1 ஃபீட் எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அதனுடைய சைஸு, அதனுடைய கலரு, அதனுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது வந்து சென்னா பல்ச்சரா, சான்ஸே இல்லை. சென்னா பல்ச்சரா, சென்னா ஏஷியாட்டிக்கா ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. இம்போர்ட்டன்றதால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் சென்னா ப்ரீட் அன்பாக்சிங். இது ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், அந்த 1.5 ஃபீட் சைஸ்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இதெல்லாம் நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ன்றதால இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரேர் பீசஸ் கிடையாது, அவைலபிளாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைமில் தான் நமக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நமக்கு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைமில் நமக்கு சென்னா ப்ரீட்ஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இம்பார்ட்டண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வாட்டர் ஃபிஷ் எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சம்மர் டைமில் கோல்டு வாட்டர் ஃபிஷ் எப்போவுமே வாங்காதீங்க. சென்னாவிலே கோல்டு வாட்டர் ஃபிஷ் இருக்குது, ட்வாஃப்ட் வெரைட்டிஸ் இருக்குது, லாங் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த சென்னா ஸ்டிவாட்டி கர்பி ஆங்லாங் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃபிஷ். இது கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியது, அப்போ 1.5 ஃபீட்டுக்கிட்ட வளரும். பாண்டட் பேரன்னு சொன்னார். சரி, அதனால தான் இந்த ஃபிஷ்ஷை நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். எடுத்து உங்களுக்கு பிரித்து நான் காட்டி டிஸ்பிளே டேங்க்கில் விடுறேன். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 3 to 4 ஃபீட் டேங்க் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி 1 ஃபீட் அபோவ் இந்த லாங் லென்த்தாக வளரக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம். சென்னாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் டேங்க் கான்ஃபிகரேஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட். அது ஸ்மால் சைஸாக இருந்தாலும் சரி, அபோவ் 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மினிமம் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டு. ஸ்மால் சைஸ் ஆண்ட்ரோவா, பிளிகேரியா ஆகட்டும். ஏன்னா நீங்கள் இப்போ பேராக எடுக்கிறீங்க, ஒரு 2-3 பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஹைடிங் ஸ்பேஸோ நிறைய ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று அட்டாக் பண்ணிக்காமல் அதை தன்னைத்தானே அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்பி ஆங்லாங், இதுதான் கர்பி ஆங்லாங். அது அடுத்து வந்து கர்பி கோலிகோன்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸ்டிவாட்டி, அதாவது ஸ்டிவாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. ஸ்டிவாட்டிலே கலர்ஃபுல்லான ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டிவாட்டிலே வந்து ட்வார்ஃப் வெரைட்டியும் இருக்குது, லாங் வெரைட்டியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லாங் வெரைட்டி. ஹெட்டு அதனுடைய ஷேப்பை வச்சு இது மேலா ஃபீமேலா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இதுதான் என்னுடைய 4 ஃபீட் டேங்க்கு. இதில் தான் நான் இப்போ அந்த கர்பி ஆங்லாங் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட செட் ஆகிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் சப்போஸ் செட் ஆகிடுச்சு, நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் விடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு லைக் பண்ணுவீங்க. இது இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் உங்கள்கிட்ட செட் ஆகி அடாப்ட் ஆகி பெட்டு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா, அந்தளவுக்கு இது பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். இது இந்த கர்பி ஆங்லாங் ஆகட்டும், மற்ற வெரைட்டிஸ் ஆகட்டும். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஸ்டிவாட்டி கர்பி ஆங்லாங்கு. ஃபீமேலை விட கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஹெட்டு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், பாடி வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக லென்த்தியாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆஃப் சென்னா, அதாவது பாண்டட் பேர் ஆஃப் சென்னா ஸ்டிவாட்டி கர்பி ஆங்லாங் வந்து நம்மளுடைய டிஸ்பிளே டேங்க்கில் நான் விட்டுட்டேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், எடுத்த உடனே நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஆக்டிவாக இருக்குது ஃபீமேலு. மேல் மட்டும் கொஞ்சம் இன்னும் செட் ஆகலை. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதனால தான் வந்து கலர் நம்ம கிளியராக பார்க்க முடியல. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த கர்பி ஆங்லாங் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனுடைய ரியல் கலரை நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஃபீட் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பாயில்டு எக்கை ஒயிட் யாக்கை ஸ்மாஷ் பண்ணி போடுவேன். ஸ்மாஷ் பண்ணினா லிமிட்டடாக தான் போடுவேன், அதிகமாக போட மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் எல்லோ யாக்கு நான் ஃபீட் பண்ணவே மாட்டேன்.
எல்லோ யாக் என்னுடைய ஆஸ்காருக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணுவேன். மற்ற எந்த ஃபிஷ்ஷுக்குமே நான் ஃபீட் பண்ண மாட்டேன். தாராளமாக நீங்கள் அந்த சன்னா வெரைட்டிஸ்க்கு நீங்கள் பாயில்டு ஒயிட் யாக்கை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சன்னா பல்ச்சரா. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு. இவங்களாம் வந்து பயங்கர ஆக்டிவ், பயங்கரமாக ஃபீட் எடுப்பாங்க. ரியல் ஹண்டர்ஸ், ஃபாஸ்ட் ஹண்டர்ஸ்னால் சன்னா பல்ச்சரா அண்ட் சன்னா ஏஷியாட்டிக்கா தான். சன்னா பல்ச்சரா வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ், அதாவது 1 ஃபீட் வளரக்கூடியது. இதெல்லாம் வந்து டுவார்ஃப்டு கிடையாது. இதெல்லாம் ஓரளவுக்கு 1 ஃபீட் அண்ட் 13 இன்ச்சஸ் 1 ஃபீட் அபோவ் தான் வளரும். இப்போ வந்து பயங்கரமாக செட் ஆகிட்டான். இன்னமும் நம்மகிட்ட இந்த ஃபிஷ் அவைலபிளாக தான் இருக்குது. சேலுக்கும் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்பவே அடாப்ட் ஆகிடுச்சு. நம்ம டேங்கையும் சரி, நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸ், வாட்டர் டெம்பரேச்சர், வாட்டர் கண்டிஷனுக்கு பக்காவாக செட்டில் ஆகிடுச்சு இந்த ஃபிஷ்ஷு. அதாவது நீங்கள் 10 ஃபீட் 15 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் நீங்கள் வரும்போதே அவன் வந்து ஆக்டிவ் ஆகிடுவான். அந்தளவுக்கு நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அதாவது பசியில் இருக்கும்போது மட்டும்தான், பசியில் இல்லைன்னா அமைதியாக இருப்பார். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்னா பல்ச்சராவாகட்டும், சன்னா ஏஷியாட்டிக் ஆகட்டும், எப்போயாவது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. மற்றபடி ஸ்விம்மிங்லேயே தான் இருக்கும். அதாவது அந்த பாடி மூமெண்ட்டே சூப்பராக இருக்கும். இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியாட்டிக்காவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு அதனுடைய பாடியை பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணும். என்கிட்ட இருக்க ஏஷியாட்டிக்கா வந்து பார்த்திங்கன்னா மேலு, பல்ச்சரா வந்து ஃபீமேலு. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கோப்ரா. கோல்டன் கோப்ராவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா அபோவ் 1 ஃபீட் 1 ஃபீட்டுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய ரியல் கலர், ரியல் அக்ரெசிவ்னஸை நீங்கள் பார்க்க முடியும் கோல்டன் கோப்ரா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்ப்பீங்க சின்ன சைஸ்லேயே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறது அப்படி. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை வச்சு தான் வந்து, மிரரை வச்சு தான் வந்து அதை அக்ரெசிவ்னஸ் கொண்டு வருவாங்க சின்ன சின்ன சைஸ்லேருந்தே. ஸோ முக்கியமாக இவங்களுக்குலாம் வந்து ஆப்போனண்ட்லேயோ இல்லை சைட்லேயோ அது ரிலேட்டடான ஃபிஷ்ஷஸ் இருந்தாலே ஓரளவுக்கு அக்ரெசிவாக இருக்கும், ஸ்விம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய இன்ஸ்டா வீடியோஸ், ஷார்ட்ஸில் பார்க்கலாம். கோல்டன் கோப்ராலாம் வாயை பெருசாக ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணிக்கு வெளியிலலாம் நீந்திகிட்ருக்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டாய்ஸ் ஃபிஷ் டாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மிரர் யூஸ் பண்ணி அதை ஃப்ளேர் பண்ண வைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ப்ளூ, பிபுலின்னு சொல்லுவாங்க. பிபுலி, ட்ரூ ப்ளூ எல்லாமே ஒரே ப்ரீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளூ வரும். ட்ரூ ப்ளூவுக்கும் அரிஸ்டோனிக்கும் பேரலைஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரூ ப்ளூன்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற 2 ஃபிஷ்ஷை விட பயங்கர சாஃப்ட்டு. இதெல்லாம் வந்து கோல்டு வாட்டரு, டுவார்ஃப்ட் வெரைட்டி தான். லென்த்தாலாம் வளராது. மேக்ஸிமம் 6 இன்ச்சஸ் வளரும், அதுக்கு மேலே வளராது. பிபுலிக்கும் அரிஸ்டோனிக்கும் பேரலைஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வந்து ஐ டிஃப்ரெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஐயில் டார்க் ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னா அது பிபுலி. பாடியை பொறுத்த வரைக்கும் ப்ளூவாக தான் இருக்கும். டார்சல் ஃபின் எட்ஜில் ஒயிட் பார்டர் வரும். ப்ளூ கம்ப்ளீட். மற்ற பேடலைஸை கம்பேர் பண்ணக்குள்ளே ப்ளூ கலர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிபுலிக்கு. அரிஸ்டோனிக்கு ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்கும். ரெட் மோசைக்குன்னு சொல்லுவாங்க. ரெட் மோசைக் அரிஸ்டோனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்ஸு, ஃபின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஷர்ட்ஸ் வரும். ஐ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சர்க்கிள் இருக்கும். அதுதான் வந்து பிபுலி. பேடலைஸ்க்கு ஆரஞ்சு சர்க்கிள் வராது, பிளாக் சர்க்கிள், ஒயிட் சர்க்கிள் தான் வரும். அரிஸ்டோனிக்கு ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக A to Z ப்ளூவாக இருக்கும் அரிஸ்டோனி, பிபுலி, பேடலைஸ் இவங்க எல்லாமே கோல்டு வாட்டர் ஃபிஷ்ஷு. சம்மரில் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய பிபுலி அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னுடைய செல்லாக்குட்டி ஏஷியாட்டிக்கா. இப்போ நல்லா வளர்ந்துட்டான், பயங்கர ஆக்டிவ். இது நான் 1 ஃபீட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் சென்னா ப்ரீடர்ஸ், சென்னா ஹாபிஸ்ட், சென்னா லைக் பண்ணுறவங்க, சென்னா ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க, சென்னா வாங்க போகிறீங்கன்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய டேங்க் செட்டப் தான். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு பிஃபோராக 1 வீக்குக்கு பிஃபோராகவே உங்களுடைய டேங்க் செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக டெம்பரேச்சர் இந்த சம்மரில் பிலோ 30 இருந்தால் தான் நீங்கள் சென்னாவை வந்து காப்பாற்ற முடியும். அந்த 30 மெயின்டைனே ஆகிட்டு இருக்கணும். 30 டிகிரி வந்து
வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் அந்த தண்ணியில் ஆட் பண்ண வேண்டியது ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணாலே ஓரளவுக்கு தண்ணியுடைய pH லெவல், டெம்பரேச்சர் எல்லாமே மெயின்டைன் ஆகும். பிளான்ட்ஸ் முடிஞ்சால் பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். தண்ணிக்குள்ளே வைக்கிற பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா சென்னா சும்மா இருக்காது, பிடுங்கி போட்டுரும். டிஸ்டர்ப் பண்ணி ஃப்ளோட்டிங் அதாவது உள்ளே வைக்கிற பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுரும் சென்னா. ட்ரிஃப்ட் வுட் ஆட் பண்ணுங்கள். சப்ஸ்ட்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாண்ட் ஆட் பண்ணுங்கள், முக்கியமாக சாண்டு. பாருங்கள் வந்து டேங்க்கில் விட்ட உடனே ஃபுட்டுக்கு லைக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.